வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் மீண்டும் உண்ணாவிரதத்தில். ராஜினாமா செய்வதாக திலக் மாரப்பன தெரிவிப்பு. இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேக்கம் மக்கள் அஞ்சலிக்காக கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் வைக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொழும்பிலிருந்து விசேட பஸ் சேவைகள். இனி விரிவான செய்தி. முதலில் உள்நாட்டுச் செய்தி. தம்மை விரைவில் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி தமிழ் கைதிகள் மீண்டும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 100 கைதிகள் இவ்வாறு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன புஷ்பகுமார தெரிவித்தார். மூகம்பர சிறைச்சாலையில் 91 கைதிகள் உணவை புறக்கணித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தான் அவர்களை சந்தித்து இதுகுறித்து கலந்துரையாடியதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் நியூஸ் போஸ்டுக்கு தெரிவித்தார். அதன்போது கைதிகள் தமது கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும் தான் அதனை ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அதன் பிரதிகளை நீதி அமைச்சருக்கும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுக்கும் அனுப்பியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 கைதிகளை விடுதலை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 32 கைதிகளை முதற்கட்டமாக விடுதலை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டிருந்தது. கைதிகளை விடுதலை செய்யும் நடவடிக்கை 9ஆம் திகதியிலிருந்து, அதாவது இன்றிலிருந்து முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் சட்டமும் ஒழுங்கும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு மற்றும் நீதி அமைச்சும் கூட்டாக அறிவித்திருந்தன. 2வது கட்டத்தின் கீழ் நவம்பர் 20ஆம் திகதி மேலும் 30 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சராக செயற்பட்ட திலக் மாரப்பன பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். நுகைகொடையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். எவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் முழுமையாக தகவல்களை வெளியிட்டுள்ளேன். எவன்கார்ட் கப்பலில் உள்ள ஆயுதங்கள் சட்டபூர்வமானவை. இந்த விடயத்தை சட்டமா அதிபரும் கூறியுள்ளார். இதனை அறியாமலே பலரும் பேசுகின்றனர். சட்டமா அதிபர் தனது நிலைப்பாட்டை வெளியிட்ட பின்னர் அதனை இறுதி தீர்மானமாக எடுக்க வேண்டும். இது தொடர்பில் சட்டமா அதிபர் மீது குற்றம் சுமத்துவது முற்றிலும் தவறானது. நான் அமைச்சு பதவியை ஏற்க முன்னரே எவன்கார்ட் விவகாரம் தொடர்பில் ஆலோசனை வழங்கினேன். நான் ஒருபோதும் இந்த விசாரணைகளில் தலையிட்டதில்லை. இந்த ஆயுத களஞ்சிய சாலை குறித்து தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என எமது கட்சியின் சிலர் கூறுகின்றனர். போலீசாருக்கு பொறுப்பாக நான் உள்ளமையினால் அது விசாரணைகளுக்கு தடையாக இருக்கும் என்றும் சிலர் சந்தேகம் கொள்கின்றனர். எனவே அந்த சந்தேகத்தின் காரணமாக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நான் இந்த அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்வது சிறந்தது என தீர்மானித்துள்ளேன். போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் போது போலீசாருக்கு பொறுப்பாக நான் உள்ளமையினால் அந்த விசாரணை தொடர்பில் மக்கள் மத்தியிலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் சந்தேகங்கள் ஏற்படலாம். நேற்றிரவு நான் பிரதமரை சந்தித்து இந்த தீர்மானத்தை எடுத்தேன். அதன் பின்னர் இன்று காலை நான் அமைச்சு பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்தேன். இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகம் இன்று காலை கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அன்னாரின் தேகம் இன்று முதல் எதிர்வரும் வியாழக்கிழமை வரை மக்கள் அஞ்சலிக்காக கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையில் வைக்கப்பட்டுள்ளது. இயற்கை எய்திய மாதுலுவாவே சோபித்த தேரரின் தேகம் இன்று முற்பகல் தனியார் மலர் சாலையிலிருந்து கோட்டை ஸ்ரீ நாகவிகாரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது.
அன்னாரின் தேகத்திற்கு பெருந்திரளான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பௌத்த மக்களிடத்தில் மாத்திரமன்றி அனைத்து மக்களிடத்திலும் கௌரவத்தினை பெற்றுள்ள மாதுலுவாவை சோபித்த தேரர் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பாடுபட்டார். இயற்கை எய்திய மாதுலுவாவை சோபித்த தேரரின் தேகம் எதிர்வரும் 12ஆம் திகதி பிற்பகல் 3 மணிக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை பாராளுமன்ற திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பூரண அரச மரியாதையுடன் இறுதிக்கிரியைகள் நடைபெற உள்ளன. அன்னாரின் மறைவினை அடுத்து எதிர்வரும் 12ஆம் திகதி தேசிய துக்க தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டை ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி மாதுலுவாவை சோபித்த தேரர் நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக பாதுகாப்பதற்கு செயற்பட்ட ஒருவர் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவிக்கின்றார். மக்கள் மத்தியில் மாற்றத்திற்கான உந்து சக்தியாக செயற்பட்டு அன்னார் நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கு உறுதுணையாக செயற்பட்டார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் குறிப்பிட்டுள்ளார். பெரும் மதிப்புக்குரிய மாநாயக்க சோபித்த தேர்வு அவருடைய மறைவு எங்கள் எல்லோருக்கும் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் அவருடைய மறைவின் காரணமாக வேதனை அடைகின்றோம். நாட்டில் வாழ்கின்ற சகல மக்களுடன் சேர்ந்து அவருடைய மறைவு சம்பந்தமாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதோடு எமது மனவருத்தத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சோபித்த தேர்வு அவர்கள் நாட்டு மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்து செயல்பட்டவர். நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சுதந்திரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நல்லாட்சிக்காக சுதந்திரமாக இயங்க வேண்டிய நிறுவனங்கள் விசேஷமாக நீதிமன்றங்கள் மிகவும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நாடு ஒரு சர்வாதிகாரி போக்கில் போகாமல் ஜனநாயக அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அவர் மிகவும் தீவிரமாக மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தவர்கள். நாடு சில தவறான பாதைகளில் சென்று கொண்டிருந்த பொழுது அவரை போன்ற ஒரு பெரும் சமூக சமய தலைவர் மக்கள் மத்தியில் சென்று உண்மையை கூறிய பிரகடனத்தின் அடிப்படையில் தான் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது மக்கள் ஆட்சியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் எதிர்பார்த்த அவர் முன்கூட்டியே கூறிய பல்வேறு தவறான விடயங்களை தவிர்த்துக் கொண்டார்கள். அவருடைய மறைவின் காரணமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் வேதனை அடைந்திருக்கின்றார்கள். முன்னாள் தெங்கு அபிவிருத்தி அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார பாரிய ஊழல் மோசடி தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். தெங்கு அபிவிருத்தி சபையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் லெசில் டி சில்வா தெரிவித்தார். இதேவேளை முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகேவும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார். ரக்னாலங்கா நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக அவர் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். மழையுடன் கூடிய வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக சில பிரதேசங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடும் மழை காரணமாக சிலாபம், மாரவில, மைக்குளம் பகுதியின் தாழ்நில பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை புத்தளம் தப்போவ நீர்த்தேக்கத்தின் 20 வான்கதவுகள் 4 அடி 6 அங்குலம் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை வடக்கு கிழக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக அமையலாம் என்பதால் மீனவர்களே கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வடக்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் சக்திமிக்க தாளமுக்கமானது நிலை கொண்டுள்ளது. இது இன்று மாலை அளவில் இந்தியாவின் தரைப்பிரதேசத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் தாக்கத்தின் காரணமாக இன்று நாட்டின் வட பிராந்தியங்களிலும் அத்துடன் வடக்கு கிழக்கு வடமேற்கு கரையோர பிராந்தியங்களிலும் காற்றுடன் கூடிய மழை தொடர்ந்தும் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலைமை நாளை முதல் படிப்படியாக குறைவடையக்கூடும். எவ்வாறாயினும் இன்று வடக்கு கிழக்கு வடமேல் கரையோர கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாகவும் அபாயகரமானதாகவும் காணப்படும். ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தலைநகரில் இருந்து சொந்த இடங்களுக்கு செல்வோரின் நலன் கருதி மேலதிக பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையினை முன்னிட்டு தலைநகரில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வோரின் நலன் கருதி மேலதிக பஸ் சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவை கருதி மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரதி பொது முகாமையாளர் ராஜா குணத்திலக்க குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் நோக்கி செல்லும் பயணிகள் கொழும்பு புறக்கோட்டை மத்திய பஸ் தரிப்பிடத்தில் அதிகரித்துள்ளதுடன் நுவரெலியா மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட தூர பிரதேசங்களுக்கான பயணிகளும் அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதற்கமைய மேலதிக பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி பொது முகாமையாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சொந்த ஊருக்கு சென்று கொழும்புக்கு திரும்புவோருக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் ராஜா குணத்திலக்க சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா நெடுங்கேணி மகா வித்தியாலயத்தின் சொத்துக்கள் அளிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா நெடுங்கேணி மகா வித்தியாலயத்தின் அதிபர் அலுவலகம் சேதமாக்கப்பட்டதுடன் பாடசாலை வளாகத்திலிருந்து பயன் தரும் மரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். பாடசாலை அதிபரின் ஆபீஸ் எல்லாம் அடித்து உடைத்து அங்கே நடக்கின்ற பூக்கண்டுகள் மரங்கள் பைப் லைன்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டு ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான அழிவுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆசிரியர்கள்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டும் உரிய நடவடிக்கை எடுக்க போய் அவர்களை புனி எடுத்திருக்கிறார்கள். இதுக்குரிய சட்ட நடவடிக்கை உண்மையின்படி அரச சொத்துக்களை இவர்களுக்கு சேதப்படுத்தியதுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பாடசாலை விடுதியில் தங்கியிருந்த 6 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நெடுங்கேணி போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். உமாஓயா திட்டத்திற்கு கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என தெரிவித்து வெளிமடையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. உமாஓயா திட்டத்தின் நிர்மாண பணிகளுக்காக புகழ்போல பகுதியில் உள்ள குடியிருப்புகள் சில அகற்றப்பட்டு காணிகள் கையகப்படுத்தப்பட்டன. எனினும் இவற்றுக்கு இழப்பீடுகள் வழங்குவதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். දැන් බැඳලා දරුවෝ ඉන්න අනුපවුලුත් තියෙනවා.